Hi friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோல ஒரு எக் கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுவும் 2 நிமிஷத்துல வச்சிடலாம். சாப்பாட்டுக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம அதித்தி குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஒரு கையளவு சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, இஞ்சி சின்ன துண்டு, 2 தக்காளி, பெரிய வெங்காயத்துல சின்ன வெங்காயமா ஒரு 5 வெங்காயம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம கொரகொரப்பா அரைச்சுக்கணும். 1 1/2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். தண்ணியில ஊற வச்சு இதையும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். வந்து தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். முட்டை கிரேவிக்கு இன்னைக்கு ஒரு 6 முட்டை எடுத்துக்கலாம். இவ்வளோதான் முட்டை கிரேவிக்கு தேவையான பொருள். வாங்க இப்போ நம்ம வந்து இந்த முட்டையை வேக வச்சுக்கலாம். இவ்வளோதான் நம்ம முட்டை கிரேவிக்கு தேவையான பொருள். வாங்க இப்போ வந்து நம்ம முட்டையை வேக வச்சுக்கலாம். முட்டை உடையாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உள்ள. முட்டை வந்து ஒரு 15 மினிட்ஸ் குக் ஆகட்டும். முட்டை வேகிறதுக்குள்ள நம்ம இதெல்லாம் வந்து கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ஈஸாக அரைச்சிட வேண்டாம், கொரகொரப்பா அரைச்சிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சிக்கங்க, ஒன்றும் பாதியுமா. இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சாச்சு. பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம தேவையான அளவு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்டில் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம செஞ்சோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். எண்ணெயெல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. லைட்டாக வாசம் வர அளவுக்கு நம்ம வறுத்துட்டோம்னா போதும். பாருங்க வாசம் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த மிளகா இதையும் வந்து நம்ம மிக்சியில் வந்து பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஆறட்டும். முட்டை வெந்துருச்சு, ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். வரமிளகாயும் நல்லா ஊறிடுச்சு. இதே வந்து இது கூட சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இதுலேயே வந்து நம்ம தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து அப்படியே நான் சொல்லலை, தேங்காய் வந்து கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக இது வந்து வெந்து வந்துடும். இந்த பச்சை வாசம்லாம் சீக்கிரம் போயிடும். பச்சை வாசம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசால் பேஸ்ட்டு ஆட் பண்ண வேண்டியது தான். மசால் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சைடில் வந்து நம்ம முட்டையும் வெந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம இந்த முட்டையை வந்து தோலெல்லாம் உரிச்சு எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். அதுக்கப்புறம் நம்ம மசால் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாங்க. உப்பு போட்டு வேக வச்சனால எந்த முட்டையுமே பாருங்கள் உடையவே இல்லை. பாருங்கள் அப்படியே நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் வந்து உப்பு போட்டு வேக வைங்க. இப்போ நம்ம வந்து மசால் பேஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சுக்கோங்க. உப்பு இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். உப்பு வந்து எனக்கு லைட்டாக பத்தாத மாதிரி இருக்குது. நான் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு பச்சை வாசம் போச்சுன்னா நம்ம குழம்பு ரெடிங்க. இதுலேருந்து பச்சை வாசமெல்லாம் போகணுங்க. பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம முட்டையை ஆட் பண்ணோம்னா நம்ம முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். ஒரு 15 மினிட்ஸில் இது குக் ஆயிருங்க. இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சான்னு நீக்கி பார்க்கலாம் வாங்க. நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கீரல் போட்டுக்குங்க. அப்போ தான் வந்து நம்ம குழம்புல நல்லா மிக்ஸ் ஆகும். இதை வந்து இப்படியே நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா நம்ம முட்டை கிரேவி
சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு வந்ததுன்னா நம்ம முட்டை கிரேவி ரெடி ஆயிரும். அதுக்குள்ள வந்து நம்ம சைடுல சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. சப்பாத்தியை வந்து நம்ம போட்டுக்கலாம். முட்டை கிரேவிக்கு சூடா சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டா டேஸ்டா இருக்குங்க. நம்ம சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ முட்டை கிரேவியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து இதில் மல்லித்தலை ஆட் பண்ணோம்னா நம்ம முட்டை கிரேவி ரெடி. பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம முட்டை கிரேவி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். முட்டையிலே வந்து எனக்கு மஞ்சக்கரு தான் ரொம்ப பிடிக்குங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக வந்துருக்குங்க. நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம அதிதி குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.